வணக்கம் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7 மாஃபியா கிங் வித் 1 கேர்ள் தான். போன பாத்தில் நீங்கள் சின்ன படுத்தி 2 பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீமை வாங்கி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜின்னோ அப்படியே உங்களையும் பார்த்துட்டு, ஹே எனக்கு ஒரு ஸ்பூனாவது குட்ரி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களும் அஸ்கு புஸ்கு எல்லாம் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுக்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜின்னோ இதெல்லாம் போங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டேருந்து பிடுங்கி சாப்பிட்றாரு. நீங்களும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து உட்காருறீங்க. ஜின்னு உங்களை அப்படியே தூக்கி மடியில் வச்சுட்டு ஐஸ்கிரீமாக உங்கள் வாயிலேருந்து அவர் வாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் அங்கே நின்று பார்த்துட்டு இருந்ததுங்களோ, ஐயோ இது வேறையா அப்படின்னு எல்லாரும், ஐயோ போங்கடா, அவராக வெளியே போகிற வரைக்கும் யாரும் வெளியே வராதிங்கிற மாதிரி அங்கே உள்ளவங்களெல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் விரட்டி விட்டு அவனும் போய் ஒரு பக்கம் நின்றுக்கிறான். சரி அவங்களே சாப்பிட்டு கிளம்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் அப்படியே சின்ன முறைச்சிட்டு, என்ன முறப்பு அப்படின்னு சின்ன கேட்டது. இது கடை இப்படி தான் பண்ணுவீங்களா, நம்மளே எல்லாம் பார்க்குறாங்க, இங்கே யார் இருக்கா அப்படின்னு சொல்லி ஜின் திரும்பி பார்க்கும்போது யாருமே இல்லைங்க. யாரும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு முறைச்சிட்டு அப்படியே ஐஸ்கிரீமை ஃபுல்லாக காலி பண்ணிட்டு, இப்போது ஜின்னு 2 போதுமா இல்லை இன்னும் அப்படின்னு கேட்குறாரு. போதும் இப்போதைக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் பே பண்ணிவிட்டு அவங்கள கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே சேட்டை பண்ணி ஆடி அளந்து போகிறதுக்கு கரெக்டாக 12 மணி ஆயிடுது. ஸோ உள்ளே போகும்போதே இருட்டாக இருக்குது. இல்லையே எப்போவும் இந்த மாதிரி இருக்காது, ஏன்னா இவ்வளோ இருட்டாக இருக்குது, அதுக்குள்ளே எல்லாம் போய் படுத்துட்டாங்க. எனக்காக வெயிட் பண்ணணும்னு கூட தோணல அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டே வரீங்க. அப்போ ஜின்னும் உங்களை இறங்க பார்த்துட்டு, சரிவா நம்ம போய் தூங்கலாம், டயர்டாக இருப்பேன்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கும்போது அப்படின்னு நீங்கள் ஒரு மார்க்கமாக பார்த்துட்டு, இல்லையே ஏதோ சம்திங் ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே உள்ளே கால் வச்சதும் அப்படியே எல்லாம் பார்க்கும்போது லைட்ஸ் ஆன் ஆகுது. நீங்கள் அப்படியே முழிச்சு திருத்துன்னு பார்க்குறீங்க. வீடு ஃபுல் டெக்கரேஷனில் இருக்குது. உங்கள் முன்னாடி பாய்ஸ் அப்படியே 7 பேர் நின்றுட்டு, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லி பாடிட்டே வராங்க. ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிடுறீங்க, என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்போ தான் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அவங்க மியா பெட்ஷீட்குள்ளே வேற உக்காந்துட்டு, ஐயோ சீக்கிரம் வெற்றி கேட்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கா. உங்களுக்கு சிரிப்பு வந்தது. என்னடி மியா அப்படின்னு பார்க்குறீங்க. ஏம்மா தாயே பரதேவதை கேட்க விட்டு அதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்து என்னை உட்கார வச்சுருக்காங்க. 12 மணிக்கு பேய் மாதிரி எழுப்பி கூப்பிட்டு வந்து இதெல்லாம் அவங்களுக்கு நியாயமாக தெரியுதா அப்படின்னு தயாங்க கண்ணை தூக்கிட்டு, என்ன சொன்ன அப்படின்னு மியா, நான் இதை வேற காட்டி பயன்படுத்துகிறாங்க. ஒன்றும் சொல்லலை சார், உங்கள் ஆளை கேட்க வெட்டிங்க சார், ஒரு பீஸ் கொடுத்தீங்கன்னா ஓரமாக போய் உட்காந்து சாப்பிட்டுக்குவீங்க சார் அப்படிங்கிறா. உங்களுக்கு சிரிப்பு வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேண்டில் ஊதிட்டு அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணி எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்க. இங்கே மியாவோ 12 மணிக்கு எழுப்பி கூட்டிகிட்டு வந்து உட்காந்துட்டு இவங்களுக்கே கொடுத்துட்ருக்கா, நமக்கு எப்போ கொடுப்பாளோ அப்படிங்கிற மாதிரி. மியா தருவேண்டி அடி மச்சான், என்னெல்லாம் மறந்துட்டல, ஃபஸ்ட்டு ஆளுங்க தான்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹே அப்படிலாம் இல்லடி, என்ன இருந்தாலும் சரிடி, உனக்கு வாழ்வு தந்த வள்ளல் அவங்க தான், அவங்கள தான் நீ பேசுவ. புரியுது மச்சான் புரியுது, எனக்கு ஒரு பீஸ் மட்டும் கூட. சார் இப்போ நான் வீட்டுக்கு போகலாங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜேகே சரிவா நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். அப்பாடா இப்போயாச்சும் என்னை வீட்டுக்கு அனுப்பணும்னு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் உங்கள் ஆளுங்களோட என்ஜாய் பண்ணுங்க சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் டிரைவர் அனுப்புனா கூட போயிடுவேங்க சார் அப்படின்னு சொல்கிறா. சரி இவளை பார்த்து கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மியாவை அனுப்பிச்சி விட்டுறாங்க. மியா அங்கேருந்து விட்டா போகுதுன்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அப்படியே திரும்பினா அவங்க சித்தி சிரிச்சிட்டு நிற்கிறாங்க. அவங்களுக்கு கேக் கொடுத்துட்டு அடுத்து பார்க்குறீங்க அவங்க பின்னாடி இங்கே கடுப்பில் உட்காந்துட்டு அவங்க சிஸ்டரோ, இந்த சனியனுக்கு பர்த்டே ஒன்று தான் கேடு அப்படிங்கிற மாதிரி அவளுக்கோ செம்ம கடுப்பாகுது. ஏன்டா ஓவராக பண்ணுறீங்கடா, எப்போ பார்த்தாலும் தூக்கி அவளை மடியில் வச்சுட்டு குழந்த மாதிரி கொஞ்சிறது, இப்போ பர்த்டே வேறு 7 பேர் சேர்ந்து கொண்டாடுறது, வராத்தத்துக்கு இந்த மகாராணிக்கு பர்த்டே கொண்டாட எங்களை வேறு ராத்திரியில் எழுப்பி உட்கார வச்சுருக்கானு அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே உட்காந்துருக்கா. அவளுக்கு போய் கேட்க கொடுக்குறீங்க. அவள் அவங்களை முறைச்சிக்கிட்டே கேட்க வாங்கிட்டு ஹே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கடமைக்கு சொல்லி வச்சுட்டு பாட்டுக்கு போகிறா. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் பார்க்குறீங்க. பாய்ஸ்லாம் சரி கேக்கு சாப்பிட்டு பர்த்டே பேபி சாப்பிட்ணும்ல அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு எடுத்தவங்களுக்கு கூட்ட ஆரம்பிக்கிறாங்க. போதும் நைட் நேரத்தில் இப்போ தான் ஐஸ்கிரீமை வேறு உள்ளே தள்ளிட்டு வந்தேன், இவ்வளோ கேக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆளுக்கு கொஞ்சம் மட்டும் வாங்கிக்கிறீங்க. இப்படியே உங்கள் செலிப்ரேஷன் கொஞ்சம் நல்லாவே போகுது. அதுக்கப்புறம் சரி போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு ரூம் உங்களுக்குன்னு தனி ரூம் கொடுத்து அங்கே ரெஸ்ட் எடு இன்றைக்கி ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. நீங்களும் அப்பாடா வந்தப்போ கொடுத்த ரூம், இதுக்கப்புறம் இந்த ரூம்குள்ளேயே வரல, இன்றைக்கி தான் வரும் அப்படின்னு போய் நிம்மதியாக படுத்தா அன்றைக்கி நல்லா தூங்குறீங்க. மார்னிங் எழுந்ததுமே வீடு அதே மாதிரி பரபரப்பாக இருக்குது.
என்னடா இது ஒரே பரபரப்பாக இருக்கே அப்படின்னு நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே எட்டி பார்த்தா அப்போது அங்கே பாய்ஸ் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. என்னது இது அப்படின்னு பார்க்குறீங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆனப்போ எப்படி நின்னாங்க அதே மாதிரி ஆளாளுக்கு டவலு, சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷுன்னு வரிசையாக நிற்கிறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்க்குறீங்க. நீ எங்கள் லைஃப்பில் வந்து எங்களோட பிரின்சஸ், ஒன்றா எப்படி நாங்கள் பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நாங்களே உனக்கு எல்லாம் பண்ணி விட்டுறோன்னு எல்லாமே அவங்களே செஞ்சு விட்டுறாங்க. மற்றதுக்கு 7 பேர் சேர்ந்து இந்த வாட்டி ஒன்றா அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வேறு செலக்ட் பண்ணி அதை கொண்டு வந்து போட்டு விடுறாங்க. நீங்கள் அப்படியே ஏய் செம்மையாக இருக்கு அப்படிங்க. செம்மையாக இருக்கல, வா இப்போவும் ஒரு கேக் கட்டிங் இருக்குது. எது இப்போ தானே பண்ணேன், அது நைட்டு இப்போ விடுந்துருச்சுல்ல, கெஸ்ட்டெல்லாம் உனக்காக வெயிட் பண்ணுறாங்க. எது கெஸ்ட்டா, இதெல்லாம் எப்போ பண்ணீங்க, வா வா இங்கேயே எல்லா கேள்வியும் கேட்காத வெளியே வா அப்படின்னு எடுத்துகிட்டு போனால் பார்த்தா அவங்க வீட்டு வாசலில் அந்த பெரிய கார்டன் ஃபுல்லாக பஃபே சிஸ்டரில் ஃபுட் அங்கே இருக்குது. அங்கே அவ்வளோ விஐபிஸாக இருக்காங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படி நின்றுறீங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு. உன் பர்த்டே செலிப்ரேஷன் தாவா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இல்லை நான் வரல, எனக்கு ஷை ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பின்னாடி அப்படியே ஒதுகிறீங்க. ஹே இதுக்கே ஷையான அப்படி அங்கே இன்னும் இருக்குது வா அப்படின்னு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அப்படியே நீங்கள் கையை பிடிச்சிட்டு இந்த பக்கம் ஜிமின் அந்த பக்கம் தயாங்கன்னு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே ஸ்டேஜில் போய் அந்த கேக்குக்கு முன்னாடி நிற்கிறீங்க. அங்கே நிறைய விஐபிஸாக இருக்காங்க. உங்கள் மேரேஜில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒய்ஃபோட பர்த்டே செலிப்ரேஷனை இப்படி பண்ணணும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒய்ஃபெல்லாம் கூட பொறாமப்படுற அளவுக்கு இருக்குது. ஏன்பா தம்பிங்களா இப்படிலாம் பண்ணி எங்களை வீட்டில் அடி வாங்க வைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு நாங்கள் என்ன அங்கிள் பண்ண முடியும், நீங்களும் ஆன்ட்டிஸை இந்த மாதிரி பண்ணி ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இந்த அளவுக்கெல்லாம் நாங்கள் பண்ணோன்னா அதுக்கு உன் ஒய்ஃப் மாதிரி ஒர்த்தில் இருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க ஆன்ட்டிஸ்க்கெல்லாம் கோபம் வந்துடுது. அங்கே மியாவும் வர அவர் பெரிய கிஃப்ட் பாக்ஸோட எப்பா 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 என்னடி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் போல இருக்குது பஃபே சிஸ்டத்தில், பள்ளி போட்டு நான் பாடி சாப்பிடலாம் அப்படின்னு ஜாலியாக வர உங்ககிட்ட வந்து அதை சொல்லி வைக்கிறா. நீங்கள் சிரிக்கிறீங்க. உனக்கு இல்லாததா பூந்து விளையாடுறி, உனக்கு தான் எல்லாம் அப்படின்னு சரிங்க. ஐயோ செல்லக்குட்டி அப்படின்னு ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணி உங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணிவிட்டு இந்தா என்னால் முடிஞ்ச சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறா. ரெடி இவ்வளோ பெரிய பாக்ஸை கொண்டு வந்துட்டு இது சின்ன கிஃப்டா, ஓப்பன் பண்ணி பாரு மச்சான் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் உடனே அங்கேயே அதை ஓப்பன் பண்ணுறீங்க. அது இப்போ வந்திருக்க அந்த பிரிண்ட் இருக்கும்ல 2 பேரோட தம்பு வைக்கிறது அந்த மாதிரி இருக்குது. அதில் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்களும் மியாவும் சின்ன வயசுலேருந்து இருந்து இப்போ வரைக்கும் உள்ள ஃபோட்டோஸாக இருக்குது. மேலெலாம் நடுவில் உங்களுக்கு மேரேஜ் ஆன ஃபோட்டோ அதில் மியாவும் இருக்கிறா. அடுத்ததாக லாஸ்ட்டாக அந்த தம் பிரிண்ட் இருக்குது. அதை நீங்கள் பார்க்குறீங்க. என்னடி இதில் இத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு சின்ன ஆசை, நீயும் நானும் இந்த தம் பிரிண்ட் வைக்கணும், அதே மாதிரி நீ உன் ஆளுங்க கூட சேர்ந்து வை, அதுக்கு தான் எங்கள் ஞாபகமாக என்னோட ஞாபகமாக அவங்க கூட இருக்கும்ல அது கூட சேர்ந்து இவங்களும் உன்னோட மெமரிஸில் எப்போவும் இருப்பாங்கல்ல அதனால தான் அப்படி சொன்னதும் நீங்கள் அப்படியே மியாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் சரி சரி அப்புறமா பாசத்தெல்லாம் பொழியலாம், ஃபஸ்ட்டு வா தம்ப் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்களும் மியாவும் வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட தம்பில் எல்லாத்துக்கும் வச்சுட்டு அதுக்கு அதில் வந்துட்டு வரிசையாக ஆரம், ஜின்னு, சுகா, ஜேஹோப்னு எல்லோரும் வைக்கிறாங்க. ஸோ அப்படியே உங்களோட 8 பேர்த்தோடதும் அப்படியே வரிசையாக இருக்குது. ஜேஹோப் அதை பார்த்துட்டு பாடுறா உனக்கு கூட மூளையெல்லாம் இருக்குது அப்படின்னு மியா சொல்லுவோம். மியா அப்படியே மாறிக்கிறான். சார் உங்களுக்கு தான் மேல் மாடி காலி, எனக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு. அப்படி சொன்னது சரி சரி நீ 1 துப்பாக்கி தூக்கிறாதப்பா, நான் போகிறேன் அந்த பக்கம் ஓரமாக, நீங்களே இங்கே ரொமான்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மியா அப்பா நம்ம ஐட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பஃபே சிஸ்டர் ஓடிடுறா. ஒரு பிளேட்டை தூக்கி வச்சு அதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் அள்ளி போட்டு அப்பா நிம்மதியாக ஒரு ஓரமாக உட்காந்து நம்ம ஃபுல் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போய் உட்காந்துக்கிறா. இங்கே நீங்களும் சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ வந்தவங்கெல்லாம் அதே மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் இங்கே பாய்ஸோடு நின்றுட்டுருக்கீங்க. அங்கே வரவங்க கிட்டலாம் அவங்க இன்ட்ரோ கொடுக்கறது இப்படியே போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்து வயிறு அறிஞ்சிக்கிட்டே ஒருத்தி நின்றுட்டுருக்கா. அப்போது சரி இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் மெய்டிட்ட சொல்லிட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சு எங்களுக்கு வேலை இல்லை நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இப்போ எங்கே இவங்க கிளம்புறாங்க, இந்த நேரத்தில் எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு வா உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. மறுபடியும் முதல்லேருந்து அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க. அப்போ இந்த ட்ரெஸ்ஸு இதுக்கு செட் ஆகாது, இங்கே பாட்டி ஓவரில் அடுத்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேறு ட்ரெஸ்ஸை வியோ பண்ண சொல்லி கொடுத்து அதையும் வியோ பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. மேலே தான் திரும்பவும் மாடிக்கா அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போது மறுபடியும் அவங்க முன்னாடி வந்துட்டு ஹெலிகாப்டர் நிற்குது. மீண்டுமாங்கிற மாதிரி அதில் 4 பேர் தானே போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 4 பேர் ஏறிக்கிறீங்க, அடுத்ததில் அடுத்த 4 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி 4 பேரும் அந்த இதில் ஏறி போகிறீங்க. பின்னாடி இன்னொரு இதில் மீதி 4 பேர் வராங்க. அது யாருங்கிறது நீங்களே பார்த்துக்கோங்கப்பா, அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. அப்புறம் அப்படி நான் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன நடக்குது எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்க. உனக்கு எனக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது,
ஒரு புருஷனை கட்டினாலே அவள் 1000 சர்ப்ரைஸ் கொடுக்குறான், நாங்கள் 7 பேர் இருக்கோம், அப்போ 7000 சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்குறீங்க, மியா கூட சேராதன்னா கேட்குறியா அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறான். ஏன்டா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அந்த லூஸு தான் இந்த மாதிரி ஏதாவது இடக்கு மடக்கா காமெடி பண்ணுறேன்னு எதையாவது உளறி வைக்கும். அதே மாதிரியே உளறியே நீயும் அப்படின்னு தயாங்க சொல்லுவோம். ஓ சரி அப்படின்னு சைலண்ட் ஆகிடுறீங்க. அப்புறம் அப்படியே வந்துட்டு மேலே பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க கண்ணில் அப்படியே ரெட் கலர் ரிப்பனை கட்டுறாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு, இரு உன்கிட்ட ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இப்படியே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த ஓரத்தில் வந்து நிற்க வைக்கிறான். நீங்களும் என்னடா பண்ண போகிற அப்படின்னு சொல்லி பயந்துட்டே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது நல்லா எண்டுக்கு வந்தாச்சு. இப்போது ஓகே குதிக்கலாம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் கண்ணில் உள்ள ரெட் ரிப்பனை கழட்டிட்டு இவங்க 3 பேர் சேர்ந்து உங்கள் கையையும் பிடிச்சிட்டு டக்குன்னு குதிக்கவும் நீங்கள் பயந்து போய் ஆன்னு அலறீங்க. பக்கத்தில் அதே மாதிரி அவங்க 4 பேரும் ஜம்ப் பண்ணி வேறு ஒன்றும் இல்லை, இந்த பேராஷூட் போட்டு ஜம்ப் பண்ணுவாங்கள்ல அதுதான். அப்படியே மேலேருந்து கண்ணை திறந்து பாரு ஹீரா அப்படின்னு ஜெய்கே உங்களை போட்டு உழுக்குறா. ஐயோ இருறா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு மெதுவாக கண்ணை திறக்குறீங்க. அப்படியே கீழே பார்த்தா பயமாக வேறு இருக்குது. ஆனால் அப்படியே நீங்கள் அந்த இடத்துல பறந்துட்டு இருக்குது, செம்மையாக இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணுறி பேராசூட்டை அப்படின்னு சொல்லவும் இப்போ தான் பார்க்குறீங்க பேராசூட்டில் அவனுங்களே எப்படா மாட்டினீங்க, இதெல்லாம் எந்த நிமிஷத்தில் நடந்துச்சுங்கிற மாதிரி டக்குன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே 7 பேர்த்தோட நீங்களும் கை கோத்து அப்படியே வட்டமாக 8 பேரும் சேர்ந்து ஒன்றா அப்படியே மேலே டைவ் அடிச்சுட்ருக்கீங்க. பார்க்க வந்து செம்மையாக இருக்குது, உங்களுக்கே செம்ம ஃபீல் ஆகுது. செம்மையாக இருக்குப்பா அப்படிங்கிறீங்க. நீ ஆசைப்பட்டதெல்லாம் ஒன்று ஒன்றா இப்படி நிறைவேறும் அப்படி சொன்னாங்க. உங்களுக்கோ இப்போ இன்னும் எப்போவுமே 7 பேர்த்த கல்யாணம் பண்ணதுக்கு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. அதில் இப்போ ரொம்ப அங்கேருந்து அப்படியே இறங்குனதும் பார்த்தா நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஏரியா என்ன அப்படின்னா, அந்த மலை மேலே ஒரு ஊஞ்சல் கட்டி வச்சுருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு தான் இப்போ லேண்ட் ஆகிருக்கீங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இது நீ ஆசைப்பட்டீங்களா அதே தான் அப்படி சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, இப்போ மேலேருந்து குதிச்சதே ஆல்ரெடி கெதி கலங்கி கிடக்கு, அதுலேருந்தே மீறல இதில் இது வேறையா அப்படின்னு. வா பயப்படாத நாங்கள் தான் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சுகாவும் ஜேஹோப்பும் உங்களை கூட்டிகிட்டு போய் அந்த தூரி மாதிரி இருக்கிறதுல 2 பேர் 2 பக்கம் அப்படியே நடுவில் நீங்கள் 3 பேருமா உட்காந்துக்கிறீங்க. உட்காந்ததுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து அந்த சைடு அப்படியே இழுத்து விடுறாங்க. அப்படியே அந்த ஃபால்ஸுக்கு மேலே போயிட்டு வருது அந்த ஊஞ்சல். அப்படியே நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கடா எப்படி இருக்கும். அதுவும் சுகா இந்த பக்கம் ஜேஹோப்பு உங்களோட அப்படியே செம்ம ஃபீலாக போயிட்டுருக்கு. நீங்கள் ஒரு வாட்டி அதில் போயிட்டு வந்ததுமே இங்கே உங்களுக்கு முடியல, ரொம்பவுமே பயமாக இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அப்படியே நீங்களே காம் ஆகிடுறீங்க. அப்புறம் என்ஜாய் பண்ணவும் ஆரம்பிச்சிடுங்க. உங்களுக்கு அதை விட்டு இறங்கவே மனசில். பாய்ஸும் விடுவாங்களா, அடுத்து ஆரம்பிச்சுன்னு 2 பேர் உட்காந்துட்டு திருப்பி அவங்களோட ஒரு வாட்டிக்கு போகிறீங்க. இப்படியே அங்கே ஜாலியாக இருக்கிற எல்லாரோடையுமே நீங்கள் அதுலேயுமே ரைட் மாதிரி போயிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக இறங்கி எனக்கு இப்போ அடிவயிறு வாய்க்கு வர மாதிரி இருக்குது அப்படிங்கிறீங்க. அவங்களாம் சிரிச்சிட்டு ஒரு வாட்டியோட இறங்குடினா கேட்குறியா, நீ தானே எல்லாரோடையும் உட்காந்து ஆடுறேன்னு ஆடினேன் அப்படின்னு. சரி எனக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே அப்படி சொல்லி உங்களை கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு காம்பானாக வச்சு உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்பட்றா அப்படின்னு, அதெல்லாம் நாங்கள் நினச்சா எது வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களுக்கு அவங்களே ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஓரளவுக்கு அந்த ரைடுக்கு ஏற்ற மாதிரி லைட் ஃபுட்டாக தான் கொடுக்குறாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அடுத்து எங்கே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. வா போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் பக்கத்துலேயே ஒரு பீச் இருக்குது. அங்கே போய் நிற்கிறீங்க. பீச்சு அப்படின்னு வாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஷிப்பில் ஏற்றிட்டு போகிறாங்க. அந்த ரைடு கூட உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அப்படியே ஷிப்பில் போயிட்டுருக்கும் போது நடுக்கடலில் நிறுத்தி உங்கள் கிட்ட காட்டுறாங்க. அங்கே ஒரு தீவு மாதிரி அப்படியே அதில் வந்துட்டு உங்கள் நேம் எழுதியிருக்கு. உங்கள் நேம் அப்படியே ஒரு லேண்டு மாதிரி தெரியுது. அது பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஹீரா அப்படின்னு இருக்குங்க நேம். அது பக்கத்தில் இவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கும் போது உங்களுக்கு பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது. செம்ம ஹாப்பியாகிடுறீங்க. எல்லாரையும் ஹேக் பண்ணி கிஸ் பண்ணுறதுலாம் எல்லாரும் இப்படிலாம் பண்ணினா அப்புறம் அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரி அடுத்து அப்படிங்கிற மாதிரி அடுத்ததுக்கு ரெடியாக நிற்கிறீங்க. பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இருக்குது, இதோட இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ, கிளாஸ் ஹவுஸு, ஈவில் டவர்னு எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லா இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து காஸ்டியூமும் மாற்றிக்கிறீங்க. அப்படி செம்மையாக ரைடு அவங்களோட எல்லா பக்கமும் சுற்றி பார்க்குறதுன்னு அவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க. ஒரு வழியாக அங்கே எல்லாம் முடிச்சுட்டு அங்கே ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் பார்த்துட்டே வரீங்க. செம்மையாக இருக்குது. ஃபுல் ஹோட்டலையே இவங்களே புக் பண்ணி யாருமே இல்லை அங்கே உள்ள சர்வன்ஸை தவிர. அப்படியே ஃபுல்லாக செம ஜெகஜோதியாக இருக்குது. அப்படியே என்ட்ரன்ஸ்லேயே ஹீரோ பர்த்டே அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்கு. அப்படியே பார்த்துட்டே வரீங்க.
வாவ் செம்மையாக இருக்கே அப்படின்னு. என்ன இந்த ஹோட்டலில் யாரையுமே காணோம், இவ்வளோ பெரிய லக்ஸூரியஸ் ஹோட்டலில் ஒருத்தர் கூடயே இல்லை அப்படின்னு. இன்றைக்கி ஒரு நாள் நமக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடப்பாவீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. என்ன இதுக்கே அசந்துட்டா, இன்னும் இருக்குது இன்னுமா அப்படின்னு நீங்கள் அப்படியே ஆடி போய் நிற்கிறீங்க. நெக்ஸ்ட்டு எங்களுக்கு பிடிச்சா இந்த ட்ரெஸ்ஸை நீ வியர் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சேர்ந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா செம்மையாக ஒர்க் வச்ச ஒரு சாரீ, அதை அப்படியே நீங்கள் கட்டிட்டு அவங்க முன்னாடி வந்து நிற்கிறீங்க. அட 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 இத்தனை நாளாக எங்கேம்மா ஒழிச்சு வச்சுருந்த இந்த அழகலாங்கிற மாதிரி அவங்க ஆன்னு வாய்ப்பு வந்து பார்க்குறாங்க. நீங்களும் அப்படியே வந்து என்ன நடக்குது, இது என் பர்த்டே சர்ப்ரைஸ் மாதிரிலாம் தெரில, இது பார்க்கும்போது ஏதோ ஹனிமூன் பிளான் பண்ணி வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்க. சின்னதாக அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னது? ஆமாம் ஆமாம், நீ என்னமோ படிப்புன்னு 2 வருஷத்தை அதிலே ஓட்டிட்டா, எங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, இப்படியே நாங்களும் சரி நீ படிக்கட்டும் சின்ன பிள்ளைன்னு விட்டு வச்சிட்டோம். இப்போ என்ன அதான் ஃபைனல் இயர் வந்துட்டால, இனி இதுக்கு மேலேயும் அப்படியே இருக்க முடியுமா அதான் அப்படின்னு சொல்லவும் சிரிச்சிட்டே நீங்கள் ஓகே ஓகே அப்போது அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போ அங்கே வெயிட்டர் வந்து பெரிய கேக்கை தள்ளிட்டு வந்து வைக்கிறான். அது 7 அடுக்கு கேக் இருக்குது. மறுபடியும் கேக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க சிரிச்சிட்டு, ஹே 7 பேர் இருக்கோம்ல, அதான் அங்கே சின்னதாக தானே கட் பண்ணேன், இங்கே பாரு அப்படின்னு 7 அடுக்கு கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க. அவங்களும் அப்படி சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு அவங்கவுங்க கிஃப்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி உங்களுக்காக அவங்கவுங்க செலக்ட் பண்ணிட்டு வந்த எல்லா கிஃப்ட்லேயும் 7 கிடைக்குதே அப்படின்னு செம சந்தோஷத்தில் இருக்கீங்க. ஒருத்தர் ட்ரெஸ்ஸு அப்படின்னா, இன்னொருத்தர் ஜிமிக்கி, இன்னொருத்தர் வந்துட்டு அப்புறம் கைக்கு ப்ரைஸ்லைட், வாட்ச், ரிங்கு, அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்சதா கழுத்துக்கு ஒன்றுன்னு. நீங்கள் எந்த சாரியில் மட்டும்தான் வந்திருப்பீங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் அவங்களே ஒன்று ஒன்றா போட்டு உங்களை ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுறாங்க. அதுவும் பக்கத்து சூப்பராக இருக்கீங்க நீங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த டேவே செம்ம என்ஜாய் பண்ணுறீங்க. அப்படியே 7 பேரோடு உட்காந்து அடுத்த மூவி பார்த்துட்ருக்கீங்க. செம்ம என்ஜாய் பண்ணி நல்ல ஒரு ரொமான்டிக் மூவி. உங்களுக்கு உண்மையிலேயே அந்த மூவியை விட இவங்க 7 பேத்தையும் சுற்றி பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளுங்க நமக்காக இவ்வளோ பண்ணுறாங்க, நம்ம இதுக்கெல்லாம் ஒர்த்தா அப்படிங்கிற மாதிரி நீங்களே பார்த்துட்டு அவங்கள ஹக் பண்ணி அழுகவே ஆரம்பிச்சிடுறீங்க. ஹே என்னாச்சு, இதுக்கு தான் இந்த அழுவாச்சி படம்லாம் போடாதுன்னு சொன்னேன், கேட்குறியா அப்படின்னு ஜேகோ படத்தை ஆஃப் பண்ணி விட்டுறேன். இல்லை நான் படம் பார்த்து அழுகலை. அப்புறம் எதுக்கு அழுகிற? ஓ உன் அம்மா சித்தியும் தங்கச்சியும் மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சுகா வந்து கேட்குறான். இல்லை அப்படின்னா, அப்புறம் ஏண்டி அழுகிற அப்படின்னு சொல்லி ஜிமின் கடுப்பாகிறான். ஏன்டா அவளை போய் திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜேகே தலையை தடவி விடுறான். நீங்கள் அப்படியே எல்லாரையும் பார்க்குறீங்க. ஆரம் ஒரு பக்கம், ஜினோபா ஒரு பக்கம், எல்லோரும் என்னாச்சுன்னு உங்களை சுற்றி வந்து உட்காந்துட்டு கேட்க நீங்கள் சிரிச்சிடுறீங்க. அடி பாவி, சும்மா செஞ்சியா இவ்வளோ நேரம் அழுகிற மாதிரி அடி? இல்லை நிஜமாவே எனக்கு அழுக என்னன்னு கேட்கறதுக்கு இப்படி வந்து நின்னீங்கன்னா சிரிப்பு வராமல் எனக்கு வந்தது அழுக, ஆனந்த கண்ணீர். என்னதே ஆனந்த கண்ணீரா? ஆமாம், இப்படி விழுந்து பார்த்துக்கிற புருஷன் கிடச்சா தான் அழுக வராமல் இருக்கும். காலையிலேருந்து என்ன அப்படியே பாசத்தில் அடிக்கிறீங்கடா நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் சிரிச்சிட்டு, நீ வேற, நாங்களாம் இன்னும் நிறைய பிளான் பண்ணோம், ஆனால் அதில் பாதி தான் செய்ய முடிஞ்சு அப்படிங்கிறாங்க. எது இது பாதியா? எவ்வளோ செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படின்னு அப்படியே எழுப்பத்தி பார்க்குறீங்க. என்ன அப்படின்னு, இல்லை இன்னைக்கு நைட் அப்படின்னு, இந்த பிரச்சனையே வேணாம், நீ நிம்மதியாக தூங்கு இன்றைக்கி ஒரு நாள், உனக்கு இந்த ரூம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு அவங்களும் பக்கத்து ஒரே பெரிய ரூமாக எடுத்து அதில் எல்லோரும் அப்படியே பெட்டில் ஜாலியாக பேசி விளையாண்டுட்டு அப்படியே அந்த நைட்டு டின்னர் சாப்பிட்டு ஸ்கிப் ஆகுது. ஜாலியாக தூங்கிட்டு இருக்கிறீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் 7 புருஷன் கிடச்சிருக்கான் அப்படிங்கிற நிம்மதியில் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்போது சடனாக உங்களுக்கு ஒரு மாதிரியாக ஏதோ இருட்டு ரூமில் அடைச்சி வச்சுருக்க மாதிரி மூச்சு விடக்கூட முடியாமல் அப்படியே வேர்த்து கொட்டுது. அப்போது டக்குன்னு முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் கனவுலாம் இல்லை, உண்மையிலே உங்களை யாரோ கடத்திட்டாங்க. அப்படியே வேர்த்து கொட்ட முழிச்சு பார்க்குறீங்க. என்ன இருட்டாக இருக்குது அப்படின்னு கை கால்லாம் கட்டியிருக்கு. உங்களுக்கு அசைய கூட முடியல, இருட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரில, கை கால்லாம் வேறு கட்டியிருக்கு போலன்னு அதை அவுக்கலாம் ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அவுக்கவே முடியல. நேற்று ஃபுல்லாக எவ்வளோ ஜாலியாக இருந்தேன், அதுக்கெல்லாம் சேர்த்து ஐயோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்துக்கிட்டு அப்படியே திருத்தன் முழிக்கிறீங்க. அப்போது அந்த ரூமை திடீர்னு திறக்கிற சவுண்ட் கேட்குது. நீங்கள் அப்படியே சவுண்ட் கேட்ட பக்கம் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு உருவம் மட்டும் தெரியுது. இருட்டில் உங்களுக்கு சரியாக தெரியல.
நீங்களும் யாரா நீ யார் என்ன எதுக்குடா கடத்தினா, இது என் புருஷனுங்களுக்கு மட்டும் தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படி சார். அவன் புருஷனுங்களுக்கா? அவனுக்கு கண்ணில் மண்ணை தூக்கி தண்டி ஒன்று அவனுங்க இருக்க இடத்துல வந்து தூக்கியிருக்கேன். இவன் என்னமோ பெரிய இவளாட்ட பேச வந்துட்டான். அவனுங்க முன்னாடியே தானே உன்னை தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்கள அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வரான். அவங்க முடிய பிடிச்சி அவன் இழுத்துட்டு வரான். நீங்கள் வலிக்குது விட்றா, உனக்கு இருக்குது, இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்படா, என் புருஷன் யாருன்னு தெரியாமல் கை வச்சிட்டேன், எல்லாம் தெரிஞ்சு தான் கை வச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே தள்ளி விட்டுறான். நீங்கள் அப்படியே கீழே வந்து பார்க்குறீங்க, பார்த்தா அது ஒரு பாலைவனம் மாதிரி இருக்குது. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவனும் என்னடி ரொம்ப ஓவராக பண்ணுற, நீ அங்கே இருந்தால் தான் ஒன்று அவனுங்க டச் பண்ண விட மாட்டானுங்களாமா, ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்தானுங்க, எப்படி தூக்குன பற்றியா அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. நேற்று இருந்த இடத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே, இது எந்த இடம்னே தெரியாமல் முழிக்கிறீங்க. என்ன, நான் உன்னை அடையணும்னு நினச்சா அதை அடைஞ்சே தீருவேன், உன் புருஷனுங்களாம் எனக்கு பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்து நிற்கிறான். இவன் யார் அப்படின்னு நீங்கள் ஒத்து பார்க்குறீங்க. உங்களுக்கு சரியாக கூட அவன் யான் தெரியல, வேறு யாரும் இல்லை, காலேஜில் அவங்க பின்னாடி சுற்றிட்டு இருந்தவன் தான். நீங்கள் அப்படியே திருன்னு முடிக்கிறீங்க. ஐ மீன் ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த சீனியர் கிடையாது, இப்போது வந்தவன் உங்கள் சிஸ்டர் சொல்லி உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருந்தவன். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தீம் பார்க்கில் பார்த்துட்டு சொல்லியிருப்பான்ல, அவனே தான் அந்த இன்னொரு ஆப்போசிட் மாஃபியோட பையன். அவன் அப்படியே பார்த்துட்டு, என்ன இவனுங்க மிரட்டினாலாம் ஓடுற ஆளா நான், என் அப்பாவும் மாஃபியா தாண்டி, என் ஃபேமிலியும் மாஃபியா ஃபேமிலி தான், இவனுங்களை பார்த்தாலாம் நான் பயப்பட மாட்டேன், அதுவும் அவனுங்களுக்கு நீ உயிராமா தெரிஞ்சு தான் தூக்கியிருக்கேன், எப்படி நேரம் புருஷனுங்க ஒன்று தேட ஆரம்பிச்சிருப்பானுங்க, அதுக்கு முன்னாடி நீ எனக்கு வேணும், ஒன்று முழுசாக எடுத்துட்ட, அதுக்கப்புறம் கொண்டு போய் அவனுங்க முன்னாடி போடுறேன், அவனுங்களுக்கு வேணா ஒன்று வச்சுக்கிட்டோம் இல்லை தூக்கி போடட்டும், அது அவங்க விருப்பம், ஆனால் ஃபஸ்ட்டு ஒன்று ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு தோணுச்சு, நோ இப்போ எனக்கு உன்னை நானே வச்சுக்கணுன்னு தோணுதே, அதனால தான் இங்கேயே நம்ம நல்ல இடமா பார்த்து செட்டிலே ஆகிடலாமா, உனக்காக மட்டும்தான், ஏன்னா நீ அப்படி இருக்க, உன்னை ஒரு வாட்டிலாம் யூஸ் பண்ணிட்டேன், என்னால் விட முடியாது, நம்ம வேணா இங்கேயே இருக்கலாமா, 7 பேர் கூட இருந்தால் உனக்கு ஞாபகம் ஒருத்தன் அவ்வளோ பெரிய கஷ்டமாக தெரியாதுடி, நான் உன்னை பூ மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு துப்பிக்கிறீங்க மூஞ்சில், எவ்வளோ திமிரு அப்படின்னு கன்னத்துலேயே ஒரு அறைய விடுறான். நீங்கள் அப்படி கணத்தை பிடிச்சிட்டு, இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்படா, கண்டிப்பாக என் புருஷனுங்க வந்தோன்னு உனக்கு இருக்குது, நீ என்ன நினச்சிட்ருக்க, என்னை கடத்திட்டா என் புருஷனுங்க உன்னை அப்படியே விட்டுருவானுங்கண்ணா, நீ எங்கே இருக்கன்னு இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பானுங்கடா, இன்னும் 5 நிமிஷத்தில் என் புருஷனுங்க இப்போ உன் முன்னாடி வந்து நிற்பானுங்கடா, அப்போது உன் உடம்புல உயிர் இருக்காது, பார்த்துக்கிட்டே இரு, நீ ஏதோ தைரியத்தில் என்னை கடத்திட்ட, ஆனால் பின் விளைவு எப்படி இருக்கும்னு அவனுங்க வந்ததுக்கப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, அட பாடுறா இந்த அம்மா பெரிய சீதா தேவி, அவனுங்க அப்படியே ராமனுங்க குடுகுடுன்னு ஓடி வந்து இந்த அம்மாவை காப்பாற்ற போகிறாங்க, காமெடி பண்ணாமல் மூட்டை அந்த வண்டியில் ஏறி அப்படி சொல்கிறான். நீங்கள் அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருக்கீங்க, அவனோ இப்போ ஏற போறியா இல்லையா அப்படி சொல்லி இவங்க முடிவு பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். நீங்கள் கத்திகிட்டே இருக்கீங்க, கையில் அடிக்கிறீங்க, என்னடி இப்போ தான் பெரிய இவ்வளாட்ட பேசினேன், என் புருஷனுங்க வருவானுங்க காப்பாற்றுறவனுங்க நான் எங்கே வச்சுருக்கணும், அங்கே வந்து காப்பாற்றிட்டுமே, அதுக்குள்ளே வா நம்ம கொஞ்சம் நேரம் விளையாடி பார்க்கலாம் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் கடுப்பாகி அப்படியே அவனை மறைச்சிட்டு, நீ சொல்கிறதுக்கே நானும் ஒத்துக்கிறேன், கண்டிப்பாக என் புருஷனுக்கு வருவானுங்க, அதனால் அப்படின்னு அப்படி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, நான் அதனால் அவன் கூட வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன், போகலாம், நீ எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போ, நீ எத்தனை தீவு தாண்டி கொண்டு போய் நான் வச்சாலும் என் புருஷனுங்க கண்டிப்பாக என்னை கண்டுபிடிச்சி வருவானுங்க, உன்னை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு என்னை காப்பாற்றுவானுங்க, பார்க்குறியா அப்படின்னு, ஆனால் உனக்கு திமிரு மட்டும் அடங்க மாட்டேங்குதுல்ல, உள்ளே போ அப்படின்னு சொல்லி கன் எடுத்து அவங்க முதுகில் வச்சு, இப்போ நீ உள்ளே போகல அப்படியே சுற்றுவேன், ஏன்னா இதுக்கு மேலே உன்னை பேச விட்டா எனக்கு மண்டை சுடாயிரும், உன்னை ஒரு வாட்டியாவது அடைஞ்சிட்டு தான் கொல்ல வேண்டி, இப்படியெல்லாம் உன்னை விட மாட்டேன், உள்ளே போ அப்படின்னு சொல்லி தள்ளுறான். நீங்கள் அப்படியே போய் அந்த காருக்குள்ளே ஏறுறீங்க, உங்கள் ஆப்போசிட்டில் வந்து உட்காடுறான், காரு ஸ்டார்ட் ஆகுது, நீங்கள் அப்படியே அவனை முறைச்சிட்ருக்கீங்க, அவன் அப்படியே உங்களை ரசனையாக பார்த்துட்டு அப்படியே உங்கள் கிட்டே வந்துட்டு, ஆனாலும் உனக்கு இந்த நிலமையில் திமுறை மட்டும் அடங்கலைல அப்படிங்கிறான். சி அப்படின்னு சொல்லி நீ திரும்பிக்கிறேன், என்னடி சி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் எல்லா இடத்தையும் நான் அனுபவிக்க போகிறேன்டி, அப்போது சொல்லிடி இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைலர் பார்ப்போமா அப்படின்னு உங்கள் ஃபேஸ் கிட்ட அப்படியே குனிறான். அப்போது சடனாக கார் பிரேக் போட்டு நிற்கிது, டமார்னு பின்னாடி இடித்தவன் வந்து விழுகிறான். நீங்கள் சிரிக்கிறீங்க, கேய் அப்படின்னு சொல்கிறான், தோ வந்துட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கெத்தாக உட்காந்துருக்கீங்க. அப்போ தான் அவனும்
அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். அவனுக்கு முன்னாடி ஹெலிகாப்டர் ஃபுல்லாக வந்து இறங்குது. அதுக்குள்ளேருந்து நம்ம பாய்ஸ் செம்ம மாசா அப்படியே கன்னோட இறங்குறானுங்க சுற்றி. அதை பார்த்தது இவனுங்க அப்படியே பதறான். என்ன நடக்குதுங்க, நம்ம இங்கே இருக்கோன்னு எப்படி இவனுங்க கண்டுபிடிச்சானுங்க? அந்த அளவுக்கு கண்டுபிடிக்க முடியாமல் தானே வந்தோம். எப்படி ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ இவ்வளோ விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை, இவ்வளோ வச்சு தான் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி, இறங்குடிக்கல அப்படின்னு உங்களை அப்படியே முடிவு பிடிச்சிட்டு இறக்கிட்டு பின்னாடி கன்னை வச்சுட்டு தான் வரான். பாய்ஸ் எல்லாம் அப்படியே 7 பேர் இறங்கி செம்ம கோவமாக அப்படியே அவனை பார்த்துட்டு, டேய் இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப, எங்கே கை வச்சிருக்க நீ, எதை எடுத்திருந்தாலும் விட்டுருப்போம், எங்கள் பொண்டாட்டிய, அவள் எங்கள் உயிருடா, அவன் மேலே கை வச்சிட்டே நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே கிட்ட வராங்க. இங்கே பார், எவனாவது அசைஞ்சிங்க இவளை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், இவளை போட்டு தள்ளிட்டா மட்டும் நீ போயிடுவியா இங்கேருந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது உங்களுக்கு வேணும் தானே, இவளை நான் போட்டு தள்ளக்கூடாது தானே, அப்போனா நான் வருங்கடா, எனக்கு வழி விடுங்க, ஒழுங்காக நகர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். நீ சொன்னதும் பொத்திக்கிட்டு போகிறதுக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பேசிகிட்டே இருக்கும்போது ஆரம் டப்புன்னு எடுத்து அவன் கன்னை, இவன் கையில் கன் வச்சுருக்க கையை டக்குன்னு சுடுறான். அப்போ அதில் டக்குன்னு கன்று கீழே விழுது. விழுந்த செகண்ட் நீங்கள் அவனை அப்படியே திரும்பி உங்கள் கையால் ஒரு மோது தான் நெஞ்சில் குத்திட்டு அவனை தள்ளி விட்டுட்டு குடுன்னு ஓடுறீங்க. ஒன்று சீர்க்கு நீங்கள் போய் சுகா பக்கத்தில் தான் நிற்கிறீங்க. அப்படியே சுகாவை ஹக் பண்ணிட்டு, சுகா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கன்னத்தை பார்க்குறான். கன்னத்தில் அடித்த தடம் இருக்குது. அடித்தான் அந்த ராஸ்கலோனை, இன்றைக்கி இவன் கைமா தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட நெருக்கிறாங்க 7 பேரும். அவனும் பயத்தில் நடுங்குறான். திருப்பி அந்த துப்பாக்கியை எடுத்துகிட்டு எல்லாரையும் பார்த்து அப்படியே குறி வச்சுட்டு, நகர்ந்து போயிருங்கடா, சுற்றுவேன் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனாலும் நீ அட்டக்க மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்க மறுபடியும் இன்னொரு கையிலையும் சுடுறான். அதோட திரும்பவும் கன்னை கீழே விடுக்குது. டக்குன்னு எடுக்க குனிறான். அப்போ ஜேகே அவன் காலால் அந்த கன்னை நகர்த்தி விட்டுறான். இப்போ ஏதாவது பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு. என்னடா ஆளாளுக்கு கன்னை வச்சுட்டு மிரட்டுறீங்களா, பெரிய மாஃபியா, கன் வச்சுருந்தா பயப்பட தான் செய்வாங்க, உங்களுக்கு தைரியம் இருந்தா 1 to 1 வாங்கடா பார்க்கலாம் அப்படின்னு. பாடுறா இந்த புள்ள பூச்சிக்கு ஆசையை பற்றியில் நம்மக்கிட்ட அடி வாங்கி சாகணுமா, நீ கை வச்சது எந்த இடம் பார்த்தால அவளை நீ தூக்குனது ரொம்ப தப்பு, பார்த்ததே தப்பு, அதுலேயும் அவளை தூக்கியிருக்க, நீ இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சேன்னு எங்களுக்கு தெரியும், அவளுக்கும் இருக்குது உனக்கும் இருக்குது, இவ்வளோ நாள் அவளை விட்டு வச்சதான் நாங்கள் பண்ண தப்பு, எங்கள் பொண்டாட்டியோட தங்கச்சியாச்சேன்னு போனால் போகுதுன்னு விட்டால் என்னெல்லாம் வேலை பார்த்துருக்கா இருக்குது, உன்னை முடிச்சுட்டு அவளை அப்புறம் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படியே இதுக்கு மேலே இவனை விடவே கூடாது அப்படின்னு சின்ன அவனோட கன்னை எடுத்து வாய்க்குள்ளே வச்சு சும்மா டப்பு டப்பு டப்புன்னு போடுறாரு. அவன் அந்த இடத்துலேயே அப்படியே விழுக்கிறான். அப்படியே வாய்க்குள்ளே சுட்டு கழுத்து வழியாக ரத்தம் அப்படி பீச்சிக்கிட்டு அடிக்குது. நீங்கள் பயந்து போய் அப்படின்னு கத்திட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்துருங்க. என்னடா பேபிமா இருக்கும் போது இப்போலாம் பண்ணலாமா, பயந்துட்டா பாரு என் பேபி குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் வந்து அவங்களை அப்படியே தூக்கிட்டு, ஒன்றும் இல்லைம்மா, அவன்லாம் சாக வேண்டியவன், எப்போயோ போட்டிருக்கணும், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, அதான் எங்கள் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு ஒன்றையே தூக்கியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதறிட்டே இருக்கீங்க. பாய்ஸ் எல்லோரும் அப்படியே கிட்ட வந்துட்டு ஏதோ பூச்சி அடித்து போட்ட மாதிரி அவனை போட்டுட்டு இவனை கிளியர் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே வந்து உங்களை காம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு, எப்படி இவன் கையில் நான் மாட்டினேன், நம்மலாம் ஒன்றா தானே அங்கே இருந்தோம் அப்படின்னு. அதுவா, நம்மளாம் தூங்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு மயக்க மருந்து அடிச்சுட்டு ஒன்றை தூக்கியிருக்கான். அதுக்கு அந்த ஹோட்டலில் கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் பிடிச்சாச்சு. நம்ம ஆளுங்க எப்படியும் ஒன்றை நான் ட்ராக் பண்ணிடுவோம் அப்படின்னு தெரியாமல் அந்த நாய் தூக்கிட்டு வந்துடுச்சு. நீ எப்போ உன்னை தூக்குனாங்களோ அடுத்த 10 நிமிஷத்துல நீ எங்கே இருக்க நாங்கள் ட்ராக் பண்ணிட்டோம், வரதுக்கு தான் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாகிடுச்சிடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே அவங்களே பார்க்குறீங்க. ஆமாம், நீ என்ன நினச்சிட்ருக்க, உனக்கு கொடுத்த எல்லா ஜுவல்ஸ்லேயும் நாங்கள் ஜிபிஆர்எஸை வச்சுருக்கோம். நீ எங்களை விட்டு எங்கே போனாலும் அதை வச்சு நாங்கள் ட்ராக் பண்ண முடியும். நாங்கள் பெரிய ஆளுங்கன்னா எங்களை எப்படியும் தூக்க முடியாதுன்னு எங்கள் கூட யார் இருக்கா, எங்கள் வீக்னஸ் யாருன்னு தெரிஞ்சு அங்கே தானே அடிப்பானுங்க. எங்களோட ஒரே வீக்னஸ் நீ மட்டும்தான். எங்களுக்கு தெரியும் உனக்கு எங்களால் ஆபத்து வரும்னு, அதனால தான் ஆபத்து நெருங்கவே கூடாதுன்னு நினச்சோம். கொஞ்சம் நம்ம எல்லோரும் உன்னோட செலிப்ரேஷனில் இருந்தனால இப்படி ஆயிடுச்சு. இனிமேல் இந்த மாதிரி நடக்காது செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. நீங்களோ அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒரு வழியாக அங்கேருந்து எல்லாம் கிளம்பிடுறீங்க. வீட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு வராங்க. வரும்போதே உங்கள் சித்தி பதட்டமாக நிற்கிறாங்க. பார்த்தா உங்கள் தங்கச்சியை அடித்து அங்கங்கே மூஞ்சி வீங்கி அப்படியே கீழே உட்காந்துருக்கா, முட்டி போட்டு உட்காந்து அழுதுட்டுருக்கா. அப்போது கரெக்டாக நீங்கள் உள்ளே வந்ததும் முழிக்கிறீங்க திருத்துன்னு, என்னது நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போது எல்லோரும் உங்களே பார்த்துட்டு, நீ சொல்லு
இவளை என்ன பண்ணலான்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே அவங்கள திரும்பி பார்க்குறீங்க. உனக்கு கண்டிப்பாக தெரியாது அப்படின்னு நாங்கள் நம்பணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே அவங்களே பார்த்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும் தான். என் தங்கச்சி அவள் ஏதோ ஈகோல் அப்படி பண்ணிகிட்ருக்கா. அவள் சின்ன பொண்ணு தானே, அவளுக்கு தெரியல. ஸோ அதனால் நீங்கள் இந்தளவுக்கு அவளை அடிப்பீங்கன்னு நினைக்கல. வேணாமே, தெரியும் நீ இந்த மாதிரி எதாவது சொல்லுவேன்னு, அதனால தான் நீ வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொழந்து விட்டோம் அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே முறைக்கும். இந்த முறைப்பெல்லாம் வேணாம். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது இவ தான். உனக்கு மட்டும் எதாவது ஆயிடுச்சு, இவளுக்கு சமாதி தான். இவளை அப்போவே போட்டலான்னு தான் நினச்சோம் அப்படின்னு தயாங்க சொல்லுவோம். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இப்படி பார்க்காத பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே போட்டிருப்போம். உன் தங்கச்சியாக போயிட்டாலே அவளை எதாவது பண்ணா நீ சோகமாக இருப்பியேன்னு தான் பண்ணலை. இப்போ சொல்லு, நீ சொல்லு, நீ சொன்னால் அதை தான் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விட்டுருங்க, அவளுக்கு புரியல, லைஃப்னா என்னன்னு தெரியல. ஏதோ ஈகோவில் அக்கா நம்மளை விட நல்லா இருக்காளே அப்படிங்கிற பொறாமையில் பண்ணிட்டா. இனி அதெல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உங்கள் காலை கடிப்பிடிச்சிட்டாலும், அக்கா தெரியாமல் பண்ணிட்டேக்கா, இனிமேல் இப்பெல்லாம் பண்ண மாட்டேக்கா, அக்கா ப்ளீஸ்க்கா என்னை காப்பாற்றுக்கா, அக்கா அக்கா என்னை கொன்றுவாங்க்கா, எனக்கு பயமாக இருக்குக்கா அப்படின்னு அழுகிறா. உங்கள் சித்தி உங்கள் காலில் அப்படியே விழுக வராங்க. சித்தி என்ன பண்ணுறீங்க அப்படி? இல்லைம்மா தெரியாமல், அவ ஏதோ தெரியாமல் அப்படின்னு சொல்லும் போது அப்போ தான் நீங்கள் அப்படியே திரும்பி எல்லாரையும் பார்க்குறீங்க. ஆமாம், நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க? என் சித்தி, இதையே தான் நீங்கள் 2-3 வாட்டி மென்ஷன் பண்ணீங்க. அப்போ இவங்க என் அம்மா இல்லை, என் சித்தின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அப்படியே பாய்ஸை பார்க்குறீங்க. அவங்களாம் சிரிச்சிட்டு, நீயும் உன்னோட சித்தப்பாவும் ஃபர்ஸ்ட் டே எங்களை பார்க்கும்போது தனியாக பேசினியே எங்களை மேரேஜுக்கு முன்னாடி, அதெல்லாம் நாங்கள் அங்கே ஒரு கேமரா ஃபிட் பண்ணி தான் வந்திருந்தோம். அதில் எல்லாத்தையுமே கேட்டோம். கேட்கணுன்னுலாம் இல்லை, ஆனால் என்ன பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம். அதுக்கேற்ற மாதிரி நீ பேசுனதெல்லாம் அதில் நாங்கள் கேட்டோம். இது செகண்ட் பார்ட்டில் போட்டிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இவங்க அம்மா அப்பான்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க சித்தி சித்தப்பானே இவங்களுக்கே தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டுங்க. ஆனால் பாய்ஸ் எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க சிஸ்டர் பண்ணுறதையும் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. உங்களுக்காக தான் அவங்க எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. உங்களை கடத்தி கொல்ற அளவுக்கு போயிட்டாங்க போது இதுக்கு மேலே அவளை விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு தான். அது மட்டும் இல்லை, உனக்கு ஒரு பெரிய ஷாக் சொல்லட்டுமா? உங்களுக்கும் தான் அப்படி சொல்லுவோம். அப்படியே நீங்களும் உங்கள் சித்தி 2 பேருமே என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. உங்கள் சித்தப்பாவை கொன்னது யாருன்னு தெரியுமா? என்னது சித்தப்பா கொலையா? அவர் ஆக்சிடெண்ட் தான். அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணது யாருன்னு தெரியுமா? அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அதில் அவர் வந்து கண்ட்ரோல் மிஸ் ஆகி ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போனாருன்னு தானே உங்களுக்குலாம் தெரியும். ஆனால் அவரை ஆள் வச்சு அந்த மாதிரி பண்ண வச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் அப்படின்னு, தோ இங்கே இருக்காங்களே உங்கள் உத்தம புத்திரி, இவளே தான் அப்படின்னு சொல்லுவோம். சித்தி உங்கள் தங்கச்சியை போட்டு நல்ல நாள் முத்துறாங்க. அடி பாவி, நீ தான் பண்ணியா? அப்பாவை நீயே கொண்டுட்டியா? அடி பாவி, உங்ககிட்ட இது எதிர்பார்க்கல. உன்னை அவளை மாதிரி தானடி உன்னையும் வளர்த்தேன், இப்படியா இருப்ப நீ எல்லாம் என் பொண்ணா அப்படின்னு சொல்லி போட்டு அடிக்கிறாங்க. சித்தி சித்தி விடுங்க சித்தி, அவள் இனிமேலாம் சரிப்பட்டு வர மாட்டா, திருந்த மாட்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுக்கு ஒரு நல்ல வழியை பார்த்து வச்சிட்டா, அதுக்கப்புறம் அவள் அதில் கரெக்டாக இருப்பாள். என்ன பண்ண போகிற நீ? அவள் இப்போ தான் செகண்ட் இயர் படிச்சுட்டுருக்கா, இவளுக்கு இப்போ என்னத்தை பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நான் செகண்ட் இயர் படிக்கும்போது தானே எனக்கும் கல்யாணம் ஆச்சு. அவளுக்கும் ஏதாவது ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டா, அவள் லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கப்புறம் அவள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம். அது வரைக்கும் அவள் என்னை பற்றி யோசிக்காமையாக இருப்பாள். அவளோட ஈகோலாம் எனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, நான் நல்லா லக்ஸூரியஸாக இருக்கேன், அதானே அவள் போகாமல், அது இல்லைன்னா அவளும் சந்தோஷமாக இருப்பாள்ல அப்படின்னு சொல்லும்போது, நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறா. பத்தல்ல இவள் பேசுறது பார்த்தில்ல அப்படின்னு சொல்லி சித்தி அடிக்கிறாங்க. நீ அமைதியாக இருடி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் உங்களை மாதிரி இந்த அளவுக்கு பணக்காரங்களாக இருக்கிற பசங்களையே நல்லவங்களாக பார்த்து எனக்காக என் தங்கச்சிக்கு அப்படின்னு, நீ இதெல்லாம் கேட்கணுமா? ஆனால் நீ எதிர்பார்க்குற மாதிரி அவங்க நான் பணத்துக்கு சொல்லவலை, அவள் பணத்தை எதிர்பார்த்தா அந்த இடத்துல குணம் இருக்காது. அதை நீ புரிஞ்சுக்கோ. இவ்வளோ பெருசில் வளர்ந்துருக்க, இவ்வளோ படிச்சிருக்க, உனக்கு கூட தெரில அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஆரம். எனக்கு எல்லாம் புரியுது, ஆனால் அந்த மண்டுக்கு அது புரியணும்ல, நான் என்ன பண்ண முடியும்? அவள் பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறா. அப்போனா நல்லவனுங்களாக அமையிறது கஷ்டம்தான் அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. நான் சொல்லக்கூடாது ப்ளீஸ், நல்லவங்களாகவும் இருப்பாங்கல்ல எனக்காக. நீ ஏன்டி இப்படி கெஞ்சிட்டு இருக்க? அவள் பாரு எவ்வளோ திமுறா இத்தனையும் பண்ணிட்டு நிற்கிறான், நீ என்னமோ இவ்வளோக்காக கெஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சுகா ஒரு பக்கம் கத்துறான். நீங்களும் அப்படியே எல்லாரையும் பாவமாக பார்க்குறீங்க. சரி சரி, உனக்காக நாங்கள் பண்ணி தொலைக்கிறோம் அப்படின்னு தயாங்க சொல்கிறான். அப்படியே எல்லாருமே அதே மாதிரியே கோரஸா, சரி உனக்காக மட்டும்தான், நீங்கள் இங்கே இருக்க வேணாம், உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கே நீங்கள் போங்க, உங்களுக்கு என்னென்ன தேவையோ சர்வெண்ட்லேருந்து எல்லாமே அங்கே இருக்கும்,
ஸோ நீங்கள் எந்த வேலையும் பார்க்க வேணாம். அதே மாதிரி இவளுக்கு சீக்கிரமாகவே நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நாங்கள் சொல்கிறோம், கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக இருங்க, இந்த பக்கம் யாருமே வர வேணாம் அப்படின்னு சொல்லவும் நீங்களோ அப்படியே அவங்களே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் சித்தியும் அதான் சரி, நாங்கள் இந்த பக்கம் வந்தால் சரிப்பட்டு வராது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாடி, இதுக்கு மேலே இங்கேருந்து அவமானப்படணுமா, வந்து தொலை சனியை, உன்னை பெற்றதுக்கு இதெல்லாம் எனக்கு தேவை அப்படின்னு நாலு போட்டு உங்கள் தங்கச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. அவளோ அழுதுகிட்டே அப்படியே வீட்டை விட்டு போகிறா. இப்படியே அவங்க 2 பேர்த்தையும் அனுப்பிச்சி வச்சுட்டு நீங்களோ பர்த்டே அப்போது எவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக கிளம்புனேன், வரும்போது அத்தனை சந்தோஷத்தையும் குழி தோண்டி புதைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கவலையாக இருக்கீங்க. சரி சரி, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு வருது. அப்படியே மயங்கி விழுகுறீங்க. பாய்ஸ் அப்படியே பயந்து போயிடறாங்க. ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜெமின் அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் அங்கே உள்ள சோஃபாவில் படுக்க வச்சுட்டு அப்போ ஜேகே தண்ணி கொண்டு வந்து உங்கள் மேலே லைட்டாக தெளிச்சு, ஹீரா ஹீரா கண்ணு முழிச்சு பாருடி என்னாச்சு அப்படின்னு மெதுவாக தட்டுறான். நீங்கள் எழுந்திருக்கவே இல்லை. ஆரம்போ நான் டாக்டருக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டாக்டருக்கு கால் பண்ணுறான். அப்போ மறுபடியும் ஜேகே உங்களை அப்படியே அங்கேருந்து தூக்கிட்டு உங்கள் ரூமுக்கு கொண்டு போய் உங்களை மெதுவாக படுக்க வச்சு ஏசிலாம் ஆன் பண்ணி விட்டுறாங்க. நீங்கள் அப்படியே படுத்துட்ருக்கீங்க, இன்னும் முழிக்கவே இல்லை. டாக்டர் வந்து டாக்டர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து, சார் திடீர்னு மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து உங்களை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் முழிக்கிறாங்க. நீங்களாம் அப்பாவாக போகிறீங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் செம ஹாப்பி. சரி, அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் நல்லா கொடுத்து பார்த்துக்கோங்க, ஹெல்த்தியாக ஃபுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ப்ரிஸ்கிரிப்ஷன் டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துட்டு இதெல்லாம் வாங்கி கொடுங்க, அப்பப்போ செக்கப் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. உங்கள் பாய்ஸுக்கு செம்ம ஹாப்பி. இப்படி ஒரு ஹாப்பினஸ்ஸை சொல்லிட்டு இவங்க எப்படி படுத்திருக்கா, எப்போ முழிப்பாங்கிற மாதிரி சுற்றி 7 பேர் உட்காந்து உங்கள் மூஞ்சியே பார்த்துட்ருக்காங்க. அப்போ நீங்கள் மெதுவாக அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. 7 பேரும் உங்களை சுற்றி சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி முழிச்சு பார்க்குறீங்க. எழுந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இப்போ பெட்டில் உட்காந்துவங்களா, ஒரு பக்கம் ஜூஸு ஒரு பக்கம் சாப்பாடுன்னு, இந்தா இதை சாப்பிடு அதை சாப்பிடு, இருங்கடா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விடுங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் இப்போ இதுக்கு இத்தனையும் கொண்டாந்து வச்சுட்டு நிற்கிறீங்க, இருங்க ஃபஸ்ட்டு நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே உங்களை மெதுவாக தூக்கிட்டு போய் பாத்ரூமில் இறக்கி விடுறான். இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வந்தேன். திருப்பி அங்கேயும் ஜிம்மின் அப்படியே தூக்கிட்டு வந்து கட்டில் படுக்க வைக்கிறான். என்னடா நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே தயாங்க சாப்பாடு எடுத்து உங்கள் வாயிலே ஊட்டி விடுறதும், இந்த பக்கம் சுகர் ஜூஸை குடி அப்படிங்கிறதும், இங்கே ஜேஹோப் காலை பிடிச்சி அமுத்துறதுமா. நீங்கள் ஒரு நிமிஷம் என்ன நடக்குது, இவ்வளோ உபசரிப்பு, எனக்கு என்னாச்சு, நான் மயங்கி வந்தேன், எனக்கு எதுவுமா அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்க. அதெல்லாம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு கோரஸா நீ அம்மாவை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷம் என்னது அப்படின்னு திருப்பி கேட்குறீங்க. அதான்டி நீ அம்மாவாக போகிற, நாங்கள்லாம் அப்பாவாக போகிறோம் அப்படின்னு ஹாப்பியாக சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் மூஞ்சி மூடிக்கிட்டு ஷையாகிட்டு, ஐயோ நிஜமாவா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லையா போய் சொல்லுவாங்க, நிஜமாவை தான், உனக்கே ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லும் தான் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்படியே உங்கள் வயிற்றை தொட்டு பார்க்குறீங்க. எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஓ அப்போ இதுக்கு தான் இவ்வளோ உபசரிப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. பின்ன உன்னை சும்மாவே நாங்களாம் தாங்குவோம், அதுவும் இப்போது நீ எங்களோடத வாரிசை வயிற்றில் வச்சுருக்க, இப்போ எப்படி தாங்குவோம் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் சித்திக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ எல்லோரும் மூஞ்சும் அப்படியே பல்பு ஆஃப் ஆன மாதிரி. இப்போ இதுக்கு நல்லது பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள அப்படிங்கும் போது நீங்கள் இல்லை எனக்குன்னு இருக்கிறது சித்தி மட்டும்தான் அப்படி. சரி இப்போ தான் அமுச்சிருக்கோம், மறுபடியும் இதை சொல்ல வேணாம், அவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்க, அவங்கள அமுச்சிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கோம்னு நினச்சிக்குவாங்க, நல்லா 2-3 நாள் போட்டோம் அப்புறம் சொல்லலாம் பொறுமையாக அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு நீங்கள் சோகமாக சொல்கிறீங்க. நாங்கள் எதுவும் சொல்ல, நீயே வேணால் சொல்லிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்களும் சரி நானே கால் பண்ணி பேசிக்கிறேன் அப்படின்னு. சரி இப்போ உடனே சொல்ல வேணாம், அவங்களே இப்போ தான் வீட்டுக்கு போய் உன் மேலே கோவமாக கூட இருக்கலாம், நாளைக்கு பேசிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் நீங்கள் சரி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் நான் சொன்னது ஞாபகம் இருக்குமா, உன் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளையாக பணக்கார மாப்பிள்ளையாக பார்க்கணும், அதானே பார்த்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உடனே அவங்க ஆளுங்கக்கிட்டலாம் சொல்லி இந்த மாதிரி அவங்க ஆளுங்களே யார் நல்லா லக்ஸூரியஸாக அதே சமயம் நல்ல பையனாக இருக்கான் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அப்போ ஜிமின் கேட்குறான், ரொம்ப அவசியமாக இவளுக்கு நல்ல பையனாக தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு. அவளுக்காக சொல்ல வேண்டியதான், எவனையாவது பிடிச்சி கட்டி வைப்போம், சனி அங்கே போய் 4 மிதி வாங்கினாதான் திருந்தும் அப்படின்னு ஜேயோப் சொல்கிறான். அதான் சரி அப்படின்னு மற்றவங்களும் சொல்லிட்டு எப்படியோ இதுக்கு எதையாவது எவனையாவது பார்த்து கட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஒரு மாப்பிள்ளையும் பார்த்து இவன் தான் அப்படிங்கிற மாதிரி, அவனும் நல்லா சாதாரண ஆள் இல்லை, ஒரு மாஃபியாவோட பையன்தான், அவனுக்கும் நிறைய சொத்தெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுதும். இங்கே உங்கள் சிஸ்டருக்கோ ஹாப்பி தான், ஓகே கல்யாணமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கா. அப்போ தான் நீங்கள் வந்துட்டு மாப்பிள்ளை பார்த்த விஷயத்தையும் அப்புறம்
நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதையும் உங்கள் சித்திக்கு சொல்கிறீங்க. அவங்களுக்கு ஹாப்பி. அப்புறம் உங்கள் தங்கச்சி சித்தி 2 பேருமே உங்கள் வீட்டுக்கே வந்துடுறாங்க. 2 பேரும் அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போது அவங்க தான் கவனிச்சுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் சிஸ்டரோ அவளுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக தான் இருக்கா. நீங்கள் அதையும் பார்க்குறீங்க. பரவாயில்ல, பைபிளில் தெரிஞ்சிச்சா, அதுக்குள்ளேயுமா தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. பட் உங்களுக்கு எல்லாமே செய்கிறது, சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து பால் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே பார்த்து பார்த்து செய்கிறா. நீங்களும் பாடுறா பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நாள் அப்படியே செடிக்கு தண்ணி ஊற்றிட்டுங்க. மேலே தொங்கும்ல அந்த மாதிரி செடிஸ்க்கு அப்படியே ஸ்டூல் போட்டு ஏறி தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டூலை யாரோ தள்ளிவிட்ட மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே கீழே விழுக போகிறீங்க. நல்ல நேரமாக என்னமோ அந்த நேரம் அந்த பக்கம் வந்த தயாங் டக்குன்னு உங்களை அப்படியே பிடிச்சிட்டேன். ஏய் என்னடி பண்ணுற அப்படி. இல்லை, நான் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன், ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்க. ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கீழே பார்க்குறான். அப்போ ஸ்டூல் கொஞ்சம் நவுந்துருக்கு. சரி, இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரிலாம் ஏறாதம்மா அப்படின்னு சொன்னான். நீங்கள் சரிங்க அப்படின்னு சொன்னீங்க. நான் வந்தேன் கட்டியாச்சு, இல்லைனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பொறுமையாக அப்படியே இறக்கி விட்டு அப்புறம் குட்டி பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னு. என் பையனா பிள்ளையா இருந்தா ஏதோ ஒன்றுடி, என் பாப்பா தானே, எந்த பாப்பாவாக இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் உங்ககிட்ட கொஞ்சிட்டு அடுத்த கிளம்பிடான். இப்படி எப்போவுமே பாய்ஸ் உங்களை சுற்றி சுற்றி வர்றதும் உங்கள் பேபியை கொஞ்சிக்கிட்டே இருக்கிறதும் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க பொறாமப்படுவாங்கன்னு பார்க்குறீங்க. பட் அவள் அதை எதையும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. அவள் மேரேஜுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுல பிஸியாக இருக்கா. அவள் அந்த மாதிரி ஷாப்பிங்க்கு போன நேரம் சடனாக காணாமல் போயிடுறா. இது தெரியாத நீங்களோ ஷாப்பிங் பண்ணவா திருப்பி வருவான்னு. ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால போகலை. உங்கள் சித்தியும் தங்கச்சி தான் போயிருக்காங்க. சித்தி அழுதுகிட்டே வராங்க. நீங்களும் பயந்து போய் சித்தி என்னாச்சு, ஏன் அழுதுகிட்டே வரீங்க அப்படின்னு. ஈராம்மா ரியாவை காணோம், ஷாப்பிங் மாலில் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு காணோம். என்ன சித்தி சொல்கிறீங்க? அங்கே தான் யார் கூடயாவது ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருந்துப்பா, நல்லா பார்த்தீங்களா? இல்லைம்மா, நான் ஃபுல்லாக எல்லாரையும் இந்த செக்யூரிட்டி வச்சு தேடி பார்த்துட்டேம்மா, காணோம்மா, எந்த இடத்துலையுமே அவள் இல்லைம்மா. சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணிங்களா? அங்கே எல்லாம் செக் பண்ணிட்டோம்மா. அவள் ட்ரையல் ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் வெளியில் வந்த மாதிரியே இல்லைம்மா. அவள் எங்கே போனான்னு எனக்கு பயமாக இருக்குமா, மாப்பிள்ளைங்க கிட்டே சொல்லுமா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. சரி சரி பதறாதீங்க சித்தி, நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உடனே கால் பண்ணி ஜின்னுக்கு சொல்லிடுறீங்க. ஜின் அங்கே எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு எல்லோரும் கிளம்பி இங்கே வீட்டுக்கு வராங்க. தம்பிங்களா நீங்கள் எதுவும் அப்படின்னு சொல்லி உங்கள் சித்தி சந்தேகமாக பார்க்குறாங்க. கடத்துறதா இருந்தால் அவங்க புள்ள தப்பு பண்ணும் போதே நாங்கள் கடத்தியிருக்கணும். இப்போ கடத்தி என்ன பண்ண போகிறோம்? நாங்கள் எதுவும் பண்ணல, அவளுக்கு கல்யாணம் தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். நீங்கள் எங்களே சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கடுப்பாகிறான். இல்லை இல்லை அதுக்கு இல்லை, இல்லை திடீர்னு காணோம். இத்தனை நாளாக இங்கே வச்சு தானே சோறு போட்டுட்ருந்தோம். அப்போல்லாம் கூட அவள் பண்ணது தப்புன்னு எங்களுக்கு தெரிஞ்சு தானே வச்சுருந்தோம். அப்புறம் இப்போ மட்டும் நாங்கள் எதுக்கு அதை பண்ண போகிறோம்? அதுவும் இல்லாமல் இந்த அவளுக்கு கல்யாணம்னு நாங்கள் எல்லார்ட்டையும் சொல்லி இந்த அளவுக்கு அவள் கல்யாணமே நடக்க போகுது. இப்போ நாங்கள் அதெல்லாம் செய்வோமா? கண்டிப்பாக இதை நாங்கள் செய்யலை. ஆனால் யார் செஞ்சாலும் எங்ககிட்ட இது தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க லுக்கு ஒரு நிமிஷம் உங்களை அப்படியே பார்த்துட்டு நான் கண்ணை திருப்பிக்கிறாங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகுறீங்க. அப்புறம் நீங்கள் கண்டுக்காமல் நமக்கேனா அப்படிங்கிற மாதிரி தான் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் சித்திக்கிட்டே இருந்த பதட்டம் உங்ககிட்ட சுத்தமாகவே இல்லை. இதை பாய்ஸும் கவனிக்க தவறவே இல்லை. பாய்ஸ்லாம் அவங்களுக்குள்ளே சிரிச்சிட்டு அவள் முன்னாடி ஏதோ பிளான் பண்ணிட்டா, நடக்கட்டுங்கிற மாதிரி விட்டுறாங்க. சித்தி அப்போதைக்கு பண்ண சரி சரி நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்க கூட சில பேரை அமுச்சு விட்டு எங்கெங்கே இவங்க தேடணும்னு சொல்கிறாங்களோ எல்லா பக்கமும் தேடி பாருங்கள், நீங்கள் அவள் ஃப்ரெண்டு வீடு நம்ம அதெல்லாம் தேடி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுறாங்க. அதே மாதிரி சித்தியும் அவங்க பொண்ணை தேடாத இடம் இல்லை, அவங்களும் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. அவள் எங்கே இருக்கான்னு கூட தெரில. பாய்ஸும் எதையும் கண்டுக்கலை. நீங்கள் கூட அப்படி தான் இருக்கீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் இப்படியே ஒவ்வொரு நாளும் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. உங்களோட மாதம் 9 months ஆகுது. அப்போது நீங்கள் அப்படியே வந்துட்டு மாடியில் நின்றுட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் சித்தி என்னம்மா இப்படி ரியா என்ன எங்கே இருக்கா எதுவுமே தெரியாமல் இருக்குது, எனக்கு ரியாவை பார்க்கணுமா, அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலம்மா, எனக்கு பயமாக இருக்குமா, வயசு பிள்ளை யார் கையிலையும் மாட்டி ஏதோ ஒன்று என்னம்மா பண்ணுறது அப்படின்னு பதறாங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் அமைதியாக தான் இருந்திருப்பீங்க. பட் அவங்க சொல்ல உங்களுக்கு கடுப்பாகுது. நீங்கள் அப்படி திரும்பி போது நிறுத்துறியா சித்தி அப்படின்னு சொல்கிறீங்க. சித்தி ஒரு நிமிஷம் ஜர்க்காயி என்னம்மா அப்படின்னு. இல்லை நீயும் உன் பிள்ளையும் என்னமோ ரொம்ப நல்லவங்க மாதிரியே பேசிகிட்ருக்க. என்னால் முடியல சித்தி, உங்களை மேலே என்னால் நடிக்கவே முடியாது. ஆனாலும் நினச்சேன் இத்தனை நாளாக எனக்கு தெரிஞ்சும் வாய மூடிட்டு இருந்தேன். ஏன்னு கேட்குறியா? என்ன சொல்கிற ஹீரா? அப்போ ரியாவை யார் கடத்தினா உனக்கு தெரியுமா? அப்போ இதெல்லாம் உன் புருஷனுங்க வேலையா? யார் சொன்னா? என் புருஷனுங்க வேலையெல்லாம் இல்லை, என்னோட வேலை அப்படி சொல்லுங்க. என்ன சொல்கிற ஹீரா நீ அப்படி சொல்லிட்டு கிட்ட வராங்க. ஏய் தள்ளி நில்லு, இத்தனை நாளும் எனக்கு நீ அம்மா மாதிரி. சி சொல்லவே கடுப்பாகுது.
என் அம்மா மாதிரி தான் நீ என்னை பார்த்துட்ருக்கன்னு நினச்சேன். சொத்துக்காகனாலும் என்னை வளர்த்து பெருசாக்குவ, சரி அதுக்காகவாது அந்த சொத்தை நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு விட்டுடலான்னு இருந்தேன். ஆனால் நீ சித்தப்பா ஒன்றும் மாஸ்டர் மைண்ட் கிடையாது. எனக்கு இது எப்பயோ தெரியும். நீ தான் இதுக்கு எல்லாமே காரணம். உன் பொண்ணு மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சித்தப்பாவை வச்சு என்ன இவங்கக்கிட்ட சிக்க வச்சது எல்லாமே நீதான்னு தெரியும். அதுக்கப்புறமும் சும்மா இருக்காமல் உன் பொண்ணுக்கிட்ட டெய்லியும் இவங்கக்கிட்ட எப்படியாவது இவங்களை ஷெட்யூஸ் பண்ண சொன்னதும் நீதானும் எனக்கு தெரியும். ஒவ்வொரு வாட்டியும் நான் அங்கே எங்கேன்னு போகும்போது உனக்கு மட்டும்தான் நான் சொல்லிட்டு போவேன். அந்த இடத்துக்கெலாம் கண்டிப்பாக கரெக்டாக உன் பொண்ணு எப்படி வரா, அவள் ஆள் வச்சு ஒரு ஒரு விஷயமும் எப்படி செய்கிறா, இதற்கெல்லாம் மாஸ்டர் மைண்ட் நீ தானே. நான் எப்போயோ கண்டுபிடிச்சிட்ட சித்தி. எல்லாம் தெரிஞ்சும் ஏன் அமைதியாக இருந்தேன்னு கேட்குறியா? என்னை வளர்த்தியேன்னு ஒரே காரணத்துக்காக தான். உங்களுக்கெல்லாம் என்ன, இந்த பணம் தான் வேணும். அதுக்காக தான் உங்களுக்குன்னு சொத்தை என் புருஷன்கிட்ட சொல்லி உங்களுக்காக பல கோடி எழுதி வச்சுருக்கேன். அப்படி இருந்தும் கூட நீங்கள்லாம் திருந்தவே மாட்டீங்கள்ல. என்ன இருக்குது இந்த பணத்தில்? என்னை பார்த்தாலாம் உனக்கு எப்படி சித்தி தெரியுது? உன் அக்கா பொண்ணு தானே நான். எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி சித்தி மனசு வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. அப்போது எல்லாமே உனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமாடி, நான் தான் பண்ணேன். என்ன பண்ண சொல்கிறேன்? இந்த உலகத்தில் பணம் இல்லாமல் எதுவும் கிடையாது. உன்னை சும்மா வளர்க்க முடியுமா? உன்னை உன் சொத்துக்காக தான் வளர்த்தேன். அதுக்கப்புறம் இவனுங்க கிட்ட தள்ளிவிட்டு ஒரு அமௌண்ட் வாங்கலான்னு பார்த்தா அவனுங்களோ உன்னையவே கல்யாணம் பண்ணிட்டு உன்னை நல்லா பார்த்துக்கிட்டானுங்க. அது மட்டும் இல்லை, ஏண்டி உனக்கு ஒரு புருஷன் பார்த்தாதா 7 பேரும் உன்னையவே கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அதான் அந்த 7 பேர்த்தோட சொத்து எவ்வளோ இருக்குது. அதில் ஒருத்தனாவது ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டானான்னு பார்த்தேன். எவனும் கல்யாணம் பண்ணுற மாதிரி தெரில. சரி, குறுக்கு வழியில் போதான் இதை சரி பண்ண முடியும்னு பார்த்தா அதுக்கும் வழி கிடைக்கல. அதனால தான் அப்படி சொல்லிட்டு உங்கள் வயிற்ற பார்க்குறாங்க. தெரியும் சித்தி அப்படின்னு வயிற்ற பிடிச்சிட்டு, என் குழந்தை உனக்கு என்ன பண்ணுச்சு? உன் பொண்ணை நான் கடத்துனது காரணமே அதுதான். எத்தனை டைம் என் சாப்பாட்டில் நீ என்னென்னலாம் கலந்த எல்லாத்தையும் நான் பார்த்தேன் சித்தி. அது எல்லாத்தையும் பார்த்தும் நான் ஏன் சாப்பிட்டேன்னு கேட்குறியா? நீ அதை கலந்துட்டு நவுந்ததுக்கப்புறம் நான் அந்த சாப்பாட்டை மாற்றி வச்சுருவேன். பால் மட்டும் நீ கொடுத்ததும் நான் குடிக்கிறேன்னு நினச்சிட்டுக்க. எல்லாமே அப்படி தான். நீ எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு போனதும் நான் மாற்றி மாற்றி வச்சுட்டு அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். டெய்லி இது பண்ண முடியாது என்னால். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கே தெரியாமல் நான் எதையாவது சாப்பிட்டு என் குழந்தைக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு வாரிசு வரக்கூடாது, என் குழந்தை அதுலேயும் வாரிசாக இருக்கக்கூடாது. உன் பொண்ணு தான் இந்த சாம்ராஜ்யத்துக்கு இருக்கணும், அதானே ஆசை. அதுக்கு தான் நீ என்னையும் என் குழந்தையும் கொல்றதுக்கே துணிஞ்சிட்ட. இதனால தான் நீ கொஞ்ச நாள் எனக்கு இந்த மருந்து வைக்கிற வேலையை நிறுத்தணுன்னு தான் உன் பொண்ணை தூக்குனேன். நான் தான் ஆள் வச்சு தூக்குனேன். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ஃபுல்லாக அழைச்சேன். அதனால தான் உனக்கு உன் பொண்ணு எங்கே இருக்கான்னு இப்போ வரையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, துரோகி உன்னை போய் வளர்த்துருப்பாரு இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி அப்படியே உங்களை பிடிச்சி தள்ளுறாங்க. நீங்கள் யார் துரோகி? நீ தான் துரோகி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவங்க தள்ளதில்லை அப்படின்னு நீங்கள் கீழே விழுக போகிறீங்க. அப்போ டக்குன்னு அவங்க கையை தான் பிடிக்கிறீங்க. ஆனாலும் அவங்க அப்படியே இறக்கமே இல்லாமல் உங்களையும் அப்படியே உங்கள் வைத்தியம் பார்த்துட்டு சேர்த்து தொலைடி அப்படின்னு சொல்லி உங்கள் கையை அப்படியே பிடிச்சி வெட்டுக்குன்னு இழுத்து விடுறாங்க. கரெக்டாக நீங்கள் ரொட்டேட் ஆகி கீழே விழுகும்போது நம்ம பாய்ஸோட என்ட்ரி, அவங்களும் கரெக்டாக உள்ளே வந்துடுறாங்க. நீங்கள் உங்கள் சித்தியோடு பேசும்போதே அவங்க வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் பேசுகிறத பேசுங்க, அதுக்கப்புறம் வரலான் தான் வெளியில் வெயிட் பண்ணியிருப்பாங்க. டக்குன்னு இந்த மாதிரி உங்களை தள்ளுறது தெரிஞ்சதும் குடுகுடுன்னு உள்ளே வந்து நீங்கள் ரொட்டேட் ஆகி கீழே விழுக போகும்போது கரெக்டாக பிடிச்சிடாங்க. அப்படி எதுவும் உங்கள் மண்டையில் மட்டும் லைட்டாக அடிபட்டுருது, பிளட் வருது. அதை பார்த்து பாய்ஸ்லாம் பயந்து போய் அப்படியே உங்களை தூக்கிட்டு தயாங்க ஓடுறான். போய் காரில் ஏற்றுறான். உங்களுக்கு கரெக்டாக வலியும் வந்துடுது. நீங்கள் என்னால் முடியல, ரொம்ப வலிக்குது அப்படின்னு அழுகிறீங்க. ஒன்றும் இல்லை, நாங்கள் அதுக்குள்ளே ஒன்று ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம், பயப்படாத அப்படி சொல்லி 7 பேருமே உங்களுக்கு தைரியம் சொல்லிட்டே இருக்காங்க. இங்கே சித்தியோ பயந்து போய் நின்றுட்டுருக்காங்க. பட் போகிற அவசரத்தில் கூட அவங்க எங்கேயும் எஸ்கேப் ஆகிடக்கூடாது அப்படின்னு அவங்க ஆளுங்க கிட்டே சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. ஸோ உங்கள் சித்தியை எல்லோரும் அவங்க ஆளுங்க அங்கே அப்படியே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களும் பயந்து போய் அங்கே உட்காந்துட்ருக்காங்க. நீங்களோ எதுவுமே பேசலை, அப்படியே பயத்துலேயே அழுதுட்டு தான் இருக்கீங்க. அவங்கள ஒரு ரூம்குள்ளே கொண்டு போகிறாங்க. கண்டிப்பாக சிசேரியன் தான் பண்ணணும். 1 இல்லை 2 இல்லை, அப்போது 4 இல்லை 5 இல்லை, அப்போ எத்தனை அப்படின்னு கேட்டேன். மொத்தம் 7 பேபிஸ். இதுக்கு என்ன பேர் தெரியுமா? செப்டியூப்ளட். இப்படி ஒரே பிரசவத்தில் 7 குழந்தைங்க. இது மெடிக்கல் மிராக்கிள் தான். அவங்க ரொம்பவுமே வீக்காக இருக்காங்க. ஸோ சிசேரியன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிடலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. மற்றவங்களுக்கோ ஆமாம் போதும், இதோட எங்கள் பேபி பாவம் அப்படின்னு சொல்லதும் சரி ஓகே அப்படின்னு அவரும் சிரிச்சிட்டே போய் உங்களுக்கு அதோட ஆப்ரேஷன் ஆல்சோ பண்ணிடுறாங்க. உங்களை அப்படியே நார்மல் வார்டுக்கு மாற்றினதும் உங்கள் பேபிஸையும் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்போ அப்படியே 7 பேபிஸையும் வாங்கி வச்சுட்டு உங்களையே தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் இப்போ தான் லைட்டாக மயக்க தெரிஞ்சு முழிச்சு பார்க்குறீங்க. அப்படியே எழுந்து உட்காரலாம் பார்க்கும்போது வேணாம், உனக்கு சிசேரியன் நடந்திருக்கு, நீ இப்போ அடுத்தேரு அப்படின்னு சொல்லிட்டு
பாப்பா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது அப்படியே ஒவ்வொரு பேபிஸும் உங்ககிட்ட காட்டுறாங்க. அப்படி பார்க்குறீங்க, செம்ம க்யூட்டாக எல்லாம் அழகாக இருக்குது, 4 பையன் 3 பொண்ணு அப்படின்னு. அப்படியே எல்லாத்தையும் பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு செம்ம க்யூட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லடி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் எதிர்பார்க்காம அடுத்த டைம் நான் இன்னும் 2 சேர்த்து அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறீங்க? நாங்கள் எல்லாம் உனக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை கேட்டு நீங்கள் அந்த முடிவு எடுத்தீங்க? யாரடி கேட்கணும்? உன் ஹெல்த் இருக்க கண்டிஷனில் இன்னும் வேறு பெப்பியாமல, போதும் எங்களுக்கு ஆளுக்கு ஒன்று, அதுவும் 7 இருக்குது, போதாதா அப்படின்னு. நான் இன்னும் 2 பேக்கலாம்னு நினச்சேன் அப்படிங்கிறீங்க. அடி பாவி அப்படி சொல்லிட்டு இப்போ தான் உங்ககிட்ட சரி உன் சிஸ்டர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவளை அண்டர் கிரவுண்டில் தான் அடைச்சி வச்சுருக்கேன் அப்படி சொல்லிங்க. பாரா எங்கள் கூட இருந்து உனக்கு கூட இப்படி மைண்ட்லாம் வேலை செய்யுமா? நீ தான் எப்போவுமே அன்னை தெரசாவோட அக்கா பிள்ளை மாதிரியே பேசிட்டாலேவே, எப்படி இது அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்குன்னு ஒரு குழந்த வர வரைக்கும் தான். அவள் என் தங்கச்சி தான், அதுக்குன்னு என் குழந்தைய கொல்ல பார்த்தா நான் சும்மா இருப்பேனா? பொறுமையாக தான் இருந்தேன், பாவம் மன்னிச்சு விட்டுறலான்னு தான் நினச்சேன். எல்லாம் தெரிஞ்சும் நான் அமைதியாக தான் இருந்தேன். ஆனால் என் சித்தி என் குழந்தைய கொல்ற அளவுக்கு போனதுக்கப்புறம் நான் மட்டும் அவங்க குழந்தைய கடத்தி வச்சாதான் குழந்தை இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ வலின்னு அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு தான் பண்ணேன். ஆனால் அப்போ கூட தெரிஞ்சல, அது என்னை எப்படியாவது தள்ளி விட்டு கொலை பண்ணணும்னு தான் நினச்சிச்சு. அதனால தான் இனிமேல் அது இருக்கவே கூடாது. நீ சொல்லுமா பேபி, கண்ணை முழிச்சு இந்த வார்த்தையை நீ சொல்லணும்னு தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். உனக்கு இனி வேணான்னு முடிவு பண்ணிட்டா இந்த உலகத்திலே யாரும் இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது உன் தங்கச்சியும் உன் சித்தியும் அனுப்பி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே இல்லை கொஞ்ச நாள் அண்டர் கிரவுண்டில் போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுங்களை தூக்கி வெளியே போட்டோம், எப்படியோ எங்கேயோ போய் பொழைச்சிக்கிட்டோம், அப்போ கூட சாவடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடிப்பட்ட பாம்பை விடுறதும் கஷ்டம்தான். ஃபஸ்ட்டு அண்டர் கிரவுண்டில் போடுவோம், திருந்துதுங்களான்னு பார்க்கலாம், திருந்தலைன்னா வேணாம் முடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சரிங்க. எனக்கு அதுங்களாம் திருந்துங்கிற நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறான். அப்போ நீங்களோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கடைசியாக ஒரு வாட்டி என் சித்திக்கிட்ட பேசி பார்க்குறேனே, யுவர் விஷ் அப்படின்னு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஆனது ஒரு 3 நாள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க. பேபிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு அப்புறம் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. உன் சித்தியும் காணோம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உன் தங்கச்சி வச்சுருக்க அதே அண்டர் கிரவுண்டில் தான் 2 பேத்தையும் பத்திரமா வச்சுருக்கோம், நீ தான் வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் பேபிஸ் எல்லாம் தூக்கிட்டு வாங்க. ஹே அவளுங்க கிட்டேயா? வாங்க தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. எனக்கு ஏதோ நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஜேஹோப்பும் சொல்கிறாரு. இருந்தாலும் நீங்கள் தைரியமாக கொஞ்சம் காட்ஸோடையே அந்த அண்டர் கிரவுண்ட்குள்ளே போகிறீங்க. 2 பேத்தையும் அப்படியே சங்கிலியில் கட்டி வச்சுருக்காங்க. நாய் மாதிரி இப்படி கட்டி வச்சு கூட நீங்களாம் திறந்துடல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே வரீங்க. அப்போ அவங்க சித்தி அப்படியே உங்களே பார்த்துட்டு நிற்கிறாங்க. வரும்போதே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் நீங்கள் இப்படி கேட்டிருப்பீங்க. அவங்களோ என்னடி நினச்சிருக்கா, உன்னை வளர்த்ததுக்கு எனக்கு எல்லாம் பண்ணிட்டேன், நன்றி கட்ட நாயை அண்ணாத, உன்னை போய் வளர்த்தம் பாரு. ஏம்மா இவளெல்லாம் நீ அப்பயே தெருவில் விட்டுருக்கணுமா, வளர்த்தல அதாம்மா நீ பண்ண தப்பு அப்படின்னு. ஆமாம் உங்கள் அம்மா அப்படியே கிழிச்சா, என்னோடய சொத்து, அது இல்லைன்னா இவள் என்னையெல்லாம் பார்த்துருப்பாளா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உங்கள் சித்தியோ ஒன்றெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்க்குறாங்க. 7 குழந்த இருக்கு. என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு, மா 7 குழந்தம்மா அப்படின்னு சொல்ல, இவளுக்கு இந்த குழந்தைங்க இருக்கிறது தானே இவ்வளோ ஆட்டப்படுறா, புருஷனுங்க குழந்தைங்கன்னு சந்தோஷமாக இருக்கலாம் இருக்கியா, விடமாட்டுட்டி, இதுங்க ஒன்று ஒன்றையாக கொல்லு வேண்டிய அப்படின்னு சொன்னதும் இதுக்கு மேலே பொறுமை இல்லை அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வச்சுருந்த கன் எடுத்து டப்பு டப்பு டப்புன்னு நீங்களே உங்கள் சித்தியே போட்டுடுறீங்க. உங்கள் சிஸ்டர் இதை பார்த்து அப்படியே பயந்து போய், அக்கா அம்மாக்கா அப்படிங்கிறா. என்ன அம்மாக்கா? அம்மா மாதிரியா பேசினாவ? என் அம்மாவாக இருந்தா என் பிள்ளைங்களை கொல்லுவேன்னு ஏன் முன்னாடியே சொல்லுவாங்களா? நீ மட்டும் நடி அப்படியே நல்லவ மாதிரி, இப்போ உன் உயிருக்கு பயந்தானே நீ இப்படிலாம் பேசுகிற, உன்னை மட்டும் சும்மா விட்டுருவேனா? வளர்த்தவ அவளையே போட்டேன், நீ எனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்க, உன்னை மட்டும் அப்படியே விட்டுருவேனா அப்படி சொல்லி நீயும் போய் சேர்ந்து தொலை அப்படி சொல்லி அவளையும் சுட்டுடுறீங்க. இப்போது 2 பேரோட சாப்டர் க்ளோஸ். நீங்கள் அப்படியே கண்ணை கீழே போட்டு முட்டி போட்டு உட்காந்து அழுகுறீங்க. அப்போது டக்குன்னு பாய்ஸை குழந்தைய அங்கே உள்ள மெய்டுங்கிட்ட விட்டுட்டு உங்களை அப்படியே தூக்கி விட்டு, உனக்கு சிசேரியன் பண்ணியிருக்கு, இப்படிலாம் நீ அழுகக்கூடாது, இதுக்கு தான் நாங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் சொன்னோம், இப்போயே வந்தே வருவேன் அப்படின்னு நீங்கள் வந்தல்ல அப்படி சொல்லு. இல்லை என் குழந்தைங்கள பார்த்து இவங்க திருந்திடுவாங்க அப்படின்னு நினச்சேன், திருந்தவே மாட்டேன்ட்டாங்கல்ல, கடைசியில் என்னையை கொலைக்காரி ஆக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு இவங்களை கொல்லணும்னு எந்த இன்டென்ஷனும் இல்லை, எனக்கு இவங்களை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு அழுகுறீங்க. சரி விடு, உன் கூட அவங்களுக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி
பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுங்க அப்படின்னு நாங்கள் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு அப்படியே எங்கள் குழந்தைங்களோட அவங்கள மேலே கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ மியாவும் வரா. மியாவுக்கு செம ஹாப்பி. மச்சான் என்னடி இது அப்படியே ஒரே பிரசவத்தில் 7 பெற்று போட்டிருக்க, உன்ன மாதிரிலாம் கொடுத்து வச்சுருக்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹக் பண்ணிவிட்டு குட்டீஸெல்லாம் பார்த்து கொஞ்சிட்டு இருக்கா. நீங்கள் ஒரு மாதிரி உம்முன்னே இருக்கீங்க. மச்சான் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஆமாம், எங்கே இங்கே ஒரு பீடை இருக்குமே அதை காணோம், உங்கள் சித்தியும் காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்லி அப்படியே மியாவை கட்டி அழுகுறீங்க. அதுங்களுக்கு சரியான தண்டனை தாண்டி கொடுத்துருக்க, இன்னும் ஏண்டி அழுதுட்ருக்க? அழுகாதடி, இனிமேவாது உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். சனியே இப்படிலாம் ஏதாவது பண்ணணுன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ உனக்கு பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கவே இல்லடி. உன் சித்திலாம் நான் கனவுல கூட நினச்சது இல்லடி, என்ன மாதிரி நடிச்சிருக்க அந்த பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு சரி மச்சான் ஃபீல் பண்ணாத அப்படின்னு மியாவும் கொஞ்சம் நேரம் அவங்க கூட இருந்துட்டு ஜாலியாக கிளம்பி அப்புறம் போயிடுறா. அதுக்கப்புறம் நீங்கள் ஹாப்பியாகிடுங்க. எல்லா பேபிஸையும் உங்கள் ஹஸ்பண்ட்ஸே பார்த்துக்கனால நீங்கள் கொஞ்சம் பெருசாக வேலை இல்லாமல் அவங்களுக்கு ஃபீட் பண்ணுற ஒரு வேலை மட்டும்தான் பண்ணுறீங்க. அப்போது பாய்ஸை உங்ககிட்ட குழந்தைங்களுக்கு கொடுக்காம அவங்களே பார்த்துக்குறாங்க. டேய், நீங்களாம் மாஃபியான்னு சொன்னால் வெளியில் சொன்னால் கூட இப்போ யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன் எல்லாம் ஆயா வேலை பார்த்துட்ருக்கீங்க உங்கள் பிள்ளைங்க? எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் ஆயா வேலை பார்க்குறோம், இதில் என்னடி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு மாஃபியா ஆயா மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறீங்க. வேணா பேபி, உன்னையும் சேர்த்து நாங்கள் பார்த்துக்குவோம், எனக்கு சிசேரியன் பண்ணியிருக்கல, நீ ஸ்ட்ரைன் பண்ணக்கூடாதுல்ல, உனக்காக தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பேபிஸையும் பார்க்குறீங்க, அவங்க ஹஸ்பண்ட்ஸே பார்த்துட்டு எல்லாத்துக்கும் நீங்களும் கிஸ் பண்ணிவிட்டு நிஜமாவே இந்த லைஃப்பில் நான் என்ன புண்ணியம் பண்ண தெரில உங்களை ஹஸ்பண்ட்ஸாக அடைய. ஆனாலும் ஒரு வகையில் என் சித்தி சித்தப்பாக்கு தேங்க்ஸ் பண்ணணும். எதுக்குடி? அவங்க மட்டும் உங்ககிட்ட என்னை பேசி இப்படி விற்கலைன்னா இப்படி ஹஸ்பண்டும் இந்த மாதிரி குழந்தைங்களும் கிடைக்காமையே போயிருக்கோம்ல அப்படி. அது வேணால் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்கீங்க. ஓகேடா, இதோட இந்த எஃப்எஃப்பும் முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த எஃப்எஃப் பற்றி கமெண்ட்லேயும் கொஞ்சம் சொல்லிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.